ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் பற்றி நான் ஹிஸ்ட்ரி புக்ஸில் படித்த ஞாபகம் கூட இல்லை. ஆனால் இப்போ கொஞ்சம் வாரங்களாக இந்த வார்னால் இந்த வேர்ட் ரொம்ப பரிச்சயம் ஆயிடுச்சுங்க. இதை பற்றி சில ஃபேக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். ஸ்ட்ரெயிட்னா என்ன அப்படின்னா ஒரு நேரோ பேசேஜுங்க. நம்ம தமிழில் சொல்லணுன்னா நீர்ச்சந்தி. நீங்கள் இந்த மேப்பில் பார்க்குற மாதிரி ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் பர்ஷியன் கல்ஃபுக்கும் கல்ஃப் ஆஃப் ஓமனுக்கும் நடுவில் இருக்குங்க. இந்த ரெண்டு வாட்டர் பாடிஸையும் கனெக்ட் பண்ணுற ஒரு சின்ன பேசேஜ் தான் இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இது ஈரான் மற்றும் ஓமன் நாடுகளுக்கு நடுவில் இருக்குது. இந்த பேசேஜ் வழியாக தாங்க உலகத்துக்கு 20% ஆஃப் க்ரூட் ஆயில் இந்த குட்டி பேசேஜ் வழியாக தான் நம்ம எல்லாருக்குமே சப்ளை ஆகிட்டுருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த பேசேஜ் 33 கிலோமீட்டர் தாங்க வைடு, அகலம் அவ்வளோதான். அகலம் அவ்வளோ இருந்தாலுமே ஷிப்ஸ் எல்லாம் அப்படியே எல்லாம் எங்கே வேணால் அப்படி போக முடியாது. ஷிப்பு போயிட்டு வர்றதுக்கு 3 கிலோமீட்டர் ஷிப்பிங் லைன் ஒதுக்கியிருக்காங்க. அது வழியாக தான் போயிட்டு வர முடியும். ஸோ ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் ட்ரேட் இந்த சின்ன பேசேஜ் மூலமாக நடக்குது. இது கத்தார்லேருந்து இந்த க்ரூட் ஆயில் இந்தியா, சைனா, ஜப்பான் இது போன்ற நாடுகளுக்கு மேஜர் ஆஃப் த போர்ஷன் இந்த ரூட் வழியாக தாங்க போயிட்டுருக்கு. ஈரான் இந்த போகிறப்போ ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை மூடிட்டாங்க. அதனால் இவ்வளோ பிரச்சனை அப்படின்லாம் பார்க்குறோம். இதை மூடுறதுக்கு கேட் மாதிரி இல்லைங்க, ஆனால் கண்ட்ரோல் தான் பேசிக்கலி. நீங்கள் நார்த் சைடை பார்த்தீங்கன்னா வடக்கை ஈரான் கண்ட்ரோல்லையும், தெற்கு பகுதி சவுத் சைடை ஓமான் அண்ட் யூஏஇ கண்ட்ரோல் பண்ணுதுங்க. ஈரானோட மிலிட்ரி பேஸ் ஃபுல்லாகவே இந்த நார்தர்ன் கோஸ்ட் வழியாக பரவி இருக்கு. ஸோ அவங்களுக்கு பெட்டர் இன்ஃப்ளூயன்ஸ். ஏன்னா ஒரு சீ மைன் ஈஸியாக வச்சாங்கன்னா அந்த ஷிப்பை பிளாஸ்ட் பண்ண முடியும், இல்லை மிலிட்ரி போட்ஸை கொண்டு போயிட்டு அவங்களால அட்டாக் பண்ண முடியும், இல்லை மிசைல்ஸை லான்ச் பண்ண முடியும், சப்மரின் மூலமாக அவங்களால டேங்கர்ஸை அட்டாக் பண்ண முடியும், ட்ரோனை அட்டாக்ஸ் பண்ண முடியும். ஸோ இதனால தான் நமக்கு இவ்வளோ இஷ்யூஸ் நடுவில் வந்ததுங்க. இது ஒரு சின்ன பாதைன்னு நினைக்கிறோம், ஆனால் உலகத்தையே ஆட்டி படைக்கும் ஒரு 3 கிலோமீட்டர் கடற்பாதை தாங்க இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ். இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன்னா, வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.